மக்களே, வெல்கம் டு வைப்ஸ் வித் யாழினி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம முகத்தோட அழகிய கெடுக்கிற பிம்பிள்ஸ் பத்தி தாங்க. இந்த பிம்பிள்ஸ் பிரச்சனை சராசரியா 10ல 7 பேருக்கு இருக்கு. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு வீடியோல நம்ம பிம்பிள்ஸ்க்கான ரீசன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, ஆயிலி ஸ்கின். நம்ம ஸ்கின்ல செபாஷியஸ் கிளாண்ட்னு ஒன்று இருக்கும். அது நம்ம ஸ்கின்னுக்கு வெளியே ஆயில ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆயில் எக்ஸஸ் ஆகும் போது அந்த இடத்துல நமக்கு பிம்பிள்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். நம்பர் 2, பிளாக்டு போர்ஸ். பொல்யூஷனால வர டர்ட், நம்மளோட ஸ்வெட் எல்லாமே நம்ம போர்ஸை போயிட்டு பிளாக் பண்றதுனால அந்த இடத்துல பிம்பிள்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். நம்பர் 3, ஹார்மோனல் சேஞ்சஸ். நிறைய டீனேஜ் பசங்களுக்கு இந்த பிம்பிள் பிரச்சனை அதிகமா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். அது மட்டும் இல்லாம மந்த்லி நமக்கு வர பீரியட்ஸ் டைம்லயும் சரி, பிரெக்னன்சி டைம்லயும் சரி, ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனாலே பிம்பிள்ஸ் பிரச்சனை நிறையவே வரும். இது எல்லாத்துக்கும் மேல எல்லாருமே ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் பிம்பிள்ஸ் வரும். காரணம் என்ன தெரியுமா? ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம ஹார்மோன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும். அதனால தான் ஃபங்க்ஷன் டைம்ல நமக்கு பிம்பிள்ஸ் வருது. நம்பர் 4, ஆயிலி ஃபுட். அதிகமான ஆயில் ஃபுட் எடுக்க எடுக்க நம்ம ஸ்கின்ல ஆயில் செக்ரேஷன் அதிகமாவே இருக்கும். அதனால ஈஸியா பிம்பிள் அட்ராக்ட் ஆயிடும். நம்பர் 5, ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம தூங்கும் போது தான் நம்ம ஸ்கின் ரிப்பேர் ஆகும். நம்ம தூங்காம இருந்தோம்னா ஸ்கின் ரிப்பேர் ஆகிறதுக்கான டைம் கொடுக்காம இருக்கிறதுனால சீக்கிரமாவே ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பிம்பிள்ஸ் நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணிடுது. நம்பர் 6, ராங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஆயில் ஸ்கின்னா இருக்கிற நம்ம ட்ரை ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும் போது எக்ஸஸ் ஆயில் செடிமெண்ட் ஆகி அதனால நமக்கு பிம்பிள் ஈஸியாவே வந்துடுது. பிம்பிள்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குங்க. அதுல நம்பர் 1, ஒயிட் ஹெட்ஸ். நம்ம ஸ்கின்ல குட்டி குட்டியான துளைகள் இருக்குங்க. அதை தான் நம்ம போர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த போர்ஸ் வழியா தான் ஸ்கின் பிரீத் பண்ணும், டாக்ஸின்ஸையும் வெளியேற்றும். அப்படி அந்த போர்ஸ் க்ளோஸ் ஆகும்போது அது மேல ஒயிட் கலர்ல டாட் மாதிரி வந்துடும். சில பேருக்கு இந்த நோஸை சுத்தியும் சின்னிலையும் நிறைய ஒயிட் டாட்டா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பர் 2, பிளாக் ஹெட்ஸ். நம்ம போர்ஸ் ஓப்பனா இருக்கும் போது அழுக்கு போய் அந்த போர்ஸ்ல சேர்ந்து பிளாக் கலர்ல டாட் கிரியேட் ஆகும். அதுதான் பிளாக் ஹெட்ஸ். நம்பர் 3, பப்பியூல்ஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சாய் பல்லவி மேம் தாங்க. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பிங்க் கலர்ல குட்டி குட்டி டாட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் பப்பியூல்ஸ். நம்பர் 4, பஸ்டியூல்ஸ். பஸ்டியூல்ஸ்னா என்னன்னா பிம்பிள்ஸ்குள்ள எல்லோ ஆர் ஒயிட் கலர்ல பஸ் ஃபார்மேஷன் இருக்கும். பஸ்னா என்னன்னா சீழ் வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் பஸ்டியூல்ஸ். நம்பர் 5, சிஸ்டிக் பிம்பிள்ஸ். இது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சர். இது சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல நமக்கு வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த பிம்பிள் போனதுக்கு அப்புறம் இதால வர தழும்புகளை நம்மளால அழிக்கவே முடியாதுங்க. இந்த பிம்பிள்ஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா நீங்க கவலையே பட வேணாங்க. டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏற்படுத்துற சின்ன மாற்றங்கள் மூலியமாவே இந்த பிம்பிள்ஸ் பிரச்சனையை ஈஸியா குறைச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல பிம்பிள்ஸ்க்கான டயட் என்னங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, வாட்டர். நம்ம அதிகமா தண்ணியே குடிக்கிறது இல்லைங்க. 3 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா ஜென்ரலா ஒரு நாளைக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் புத்துணர்ச்சியா இருக்குங்க. நம்பர் 2, ஃப்ரூட்ஸ். பழ வகைகள்ல பப்பாயா, ஆரஞ்சு, வாட்டர்மெலன். இந்த பழங்கள்ல விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிடும் போது நம்ம ஸ்கின்னுக்கு க்ளோவும் கிடைக்குது, பிம்பிள்ஸும் ரொம்ப ஈஸியாவே குறைஞ்சிருது. நம்பர் 3, வெஜிடேபிள்ஸ். காய்கறிகள்ல கேரட், குக்கும்பர், கீரை வகைகள். இதை நம்ம சாப்பிடும் போது நம்ம ஸ்கின்ல ஆயில் லெவலை பேலன்ஸ் பண்ணுது. அதனால பிம்பிள்ஸை ஈஸியாவே குறைச்சிடலாம். நம்பர் 4, கிரீன் டீ. கிரீன் டீ நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மைகளை ஈஸியா வெளியேற்றும். இதனாலயும் நமக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் ஈஸியாவே குறைஞ்சிருங்க. அவ்வளவுதாங்க. ப்ராப்பரான ஸ்கின் கேர் மூலியமா பிம்பிள்ஸ் எப்படி தடுக்கலாங்கிறத நான் சொல்றேன். நம்பர் 1, மைல்டான கிளென்சர். ஹார்ஷான ஃபேஸ் வாஷோ சோப்போ ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே டேஞ்சர் ஆயிடுதுங்க. அதுக்காக ஆயிலி ஸ்கின்கான ஃபேஸ் வாஷா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 2 தடவை மட்டும் ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. நம்பர் 2, டோனர். டோனர் நம்ம போர்ஸை கிளீன் பண்றதுக்கும் போர்ஸை டைட்டன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இதனால எக்ஸஸ் சீபம் கண்ட்ரோல் ஆகி ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறதும் லெஸ் ஆகி நம்ம பிம்பிள்ஸ் வராம காப்பாத்துது. நம்பர் 3, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர்ல முக்கியமா ட்ரை ஸ்கின்கான மாய்ஸ்சரைசரை போட்டுறாதீங்க. இது நம்ம ஆயிலை இன்னும் தான் அதிகப்படுத்தும். அதுக்கு பதிலாக ஜெல் டைப்பும் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரும் பார்த்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நம்பர் 4, சன்ஸ்கிரீன். என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாலும் சன்ஸ்கிரீன் போடலன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வேல்யூவே இல்லைங்க. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால பிம்பிள்ஸ்க்கான மார்க்ஸை ஃபேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 5, ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். சலிசிலிக் ஆசிட் பென்சாயில் பெராக்சைட் கிரீமை பிம்பிள் வந்த இடத்துல நைட்டு தூங்கும் போது போட்டுட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாவே பிம்பிள்ஸ் போயிடுங்க. நம்பர் 6, மேக்கப். டெய்லி நம்ம மேக்கப் போடலாங்க. ஆனா கம்பல்சரியா நைட்டு தூங்கும் போது ஹோல் மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிட்டு கண்டிப்பா கிளீனான ஃபேஸ்ல தான் தூங்கணும்.
அவ்வளவுதான் மக்களே, பிம்பிள்ஸ்க்கான சொல்யூஷன் என்னங்கறத இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன டாபிக் பத்தி பேசலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. அது வரைக்கும் ஸ்டே வித் யாழினி.